அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ஈஸியான ஒரு குனாஃபா ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது. சேம் குனாஃபா மாதிரியே டேஸ்ட் பண்ணும். வாங்க பிரெட் வச்சு எப்படி குனாஃபா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இது கம்பி பதத்துக்கெல்லாம் வர தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் திக்கானவுடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இந்த ருமானியா சேமியா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஷீர் குருமாக்கு எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே சேமியா தான். இதை நல்லா நீங்கள் கையில் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஆகிடணும். அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சமாக சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன், மில்க். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் கொடுத்துருங்க. இது நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்து செய்யலாம். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 ஸ்லைசஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு இதில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த க்ரீம் அண்ட் சீஸோடைய ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக வரும். ஸ்லைஸ் இல்லைன்னா நீங்கள் பிளாக் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். மொசரெல்லா சீஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம். ஆனால் மொசரெல்லாவில் டேஸ்ட் வராது. நார்மல் சீஸில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ இதை முதல்ல டிப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக் பேட்டரில் நல்லா சைட்ஸில் எல்லாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை இந்த சேமியா வச்சு கோட் பண்ணிடணும். இந்த கோட்டிங் தான் மெயினாக கரெக்டாக பண்ணணும். நல்லா கோட் பண்ணுங்கள். நம்ம வெளியில் வாங்கும்போது குனாஃபா பார்த்தீங்களா, வெறும் சேமியா கோட்டிங் தான் இருக்கும். வெறும் சேமியாவில் தான் பண்ணுவாங்க. அது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு சேமியாவே தனியாக கிடைக்கும். ஆனால் இது நீங்கள் செய்யும் போது சேம் டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்களேன். இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இஃப்தார் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல நல்லா இதை கோட் பண்ணியாச்சு. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் அதில் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இது பட்டரில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பட்டர் தான் மெயினாக இதை போடணும். நிறைய பட்டர் போட்டு இதை நல்லா இப்படி அப்படின்ட்டு திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக இதை குக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை கிறிஸ்பியாக குக் ஆனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஒரு எதில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சுகர் சிரப்பை இது மேலே ஆட் பண்ணுங்கள். சுகர் சிரப் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த சேமியா எல்லாம் சாஃப்டாகும். ஸோ பாருங்கள், கட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக உள்ள அந்த க்ரீமினஸ், அந்த சீஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகிடுங்க. இந்த குனாஃபா ரெசிபி ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வீட்டில் செஞ்சிடலான்னா பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.